தாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இது ஒரு வேதமாகும். லா ரைப ஃபீஹி, அதிலே சந்தேகமங்கப்பட்ட விடயத்துக்கே இடம் கிடையாது. மருதமுனை கோல்டுமைன் விளையாட்டுக் கழகம் ஏற்பாடு செய்து நடாத்திய வருடாந்த இஃப்தார் நிகழ்வு கழகத்தின் தலைவரும் பிரபல சமூக சேவையாளருமான கலீல் முஸ்தபா தலைமையில் மருதமுனை அல்மனார் மத்திய கல்லூரியின் பெண்கள் பிரிவில் நேற்று மாலை இடம்பெற்றது. ஓய்வு பெற்ற காணி மாவட்ட பதிவாளரும் கோல்டுமைன் விளையாட்டுக் கழகத்தின் ஸ்தாபகரும் மருதமுனை பரக்கட் டெக்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினுடைய நிர்வாக செயற்பாட்டு பணிப்பாளருமான முசாத்திக் ஜே முகமது ஜேபி அவர்களின் மேற்பார்வை மற்றும் கழகத்தின் பிரதம நிறைவேற்று பணிப்பாளரும் சிரேஷ்ட உடற்கல்வி ஆசிரியருமான எம்பிஎம் ரசீட் அவர்களின் ஆலோசனையுடன் அல்மனார் மத்திய கல்லூரியின் பிரதி அதிபரும் கழகத்தின் கௌரவ செயலாளருமான MC அப்துல் நசாரின் நெறிப்படுத்தலில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இஃப்தார் விசேட மார்க்க சொற்பொழிவை கழகத்தின் கலாசார பிரிவின் பணிப்பாளர் சட்டத்தரணி MMM முஅzzம் நலிமி நிகழ்த்தினார். உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து என்னுடைய இந்த குறிப்புரையை முடிவு செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஆரம்பமாக இந்த கோல்டுமைன் விளையாட்டுக் கழகத்தினுடைய கலாச்சார பணிப்பாளராக செயற்பட்டவர் தான் ஜமியத்துல் உலமாவினுடைய முன்னாள் தலைவரும் மசூத் நூருடைய முன்னாள் பேசிமாவும் ஆகிய அல்ஹாஜ் மையம் ஹுசைனுதீன் ரியாதி அவர்கள் சொல்லுகின்ற போது சூரத்துல் பக்கராவினுடைய 183வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான். எங்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு வசனம். தாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இது ஒரு வேதமாகும். லா ரைப ஃபீஹி, அதிலே சந்தேகமங்கப்பட்ட விடயத்துக்கே இடம் கிடையாது. லா ரைப, அது ஒரு வித்தியாசமான ஒரு அரபு மொழி பாவனை. லாவை போட்டு அங்கே ரைப என்று சொல்லி பயன்படுத்தினால் அது அந்த சந்தேகமங்கப்பட்ட ஒரு விடயத்துக்கு சந்தேகமங்கப்பட்ட ஒரு அந்த சாமானுக்கே இடம் கிடையாது. லா ரைப ஃபீஹி, லா காலிப ஃபி ஸஃப் என்றால் வகுப்புல மாணவருங்கப்பட்ட அந்த இனமே கிடையாது. அந்த ஜின்ஸ் என்று சொல்வார்கள், அதனை மறக்கின்றது. சந்தேகமோ சந்தேகத்தை போலரிக்க உண்டோ சந்தேகத்துக்கு நிகரான ஒன்றோ இந்த வேதத்தில் கிடையாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான். ஹுதல் லில் முத்தகீன், அது தக்வாதாரிகளுக்கு நேர் வழி காட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றார். இந்த வசனத்தை பொறுத்தவரையிலே நோக்கமாக இருக்கின்றது. தக்வா அடையப்பெற வேண்டும், நோன்பின் மூலம் அது அடையப்பெற வேண்டும் என்பது நோக்கம். மருத்துவர் அவர்கள் கொள்கையை கண்டுபிடிக்கிறார். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் என்பது இறந்த செல்களை புதுப்பித்து குறிப்பாக எங்களோட நோன்புக்கு செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் காண்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நோன்பு கடமையாக்கப்பட்டதன் நோக்கம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் கிடையாது, செல்களை புதுப்பிப்பது கிடையாது. இந்த இஃப்தார் விசேட நிகழ்வில் அம்பாறை மாவட்ட உதைபந்தாட்ட சங்கத்தின் நிர்வாக சபை உறுப்பினர்கள், மருதமுனை கிரிக்கெட் சங்கத்தின் நிர்வாக சபை உறுப்பினர்கள், விளையாட்டுக் கழகங்களின் பிரதிநிதிகள், அனுசரணையாளர்கள், வர்த்தகர்கள், கல்வியலாளர்கள், கழகத்தின் மீ உயர்பீட உறுப்பினர்கள், கோல்டுமைன் விளையாட்டுக் கழகத்தின் வீரர்கள், கழக ஆதரவாளர்கள், போசகர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஒரு ரிவாயத், ஃபஹல் மின் சாயிலின் ஃபதீஹி, என்னிடம் கேட்பவர்கள் யாராவது இருக்கின்றார்களா, மன்னிப்பு கேட்பதற்கு யாராவது இருக்கின்றார்களா, நான் பாவ மன்னிப்பு தர காத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் அதனை தன்னோடு இணைத்து கோல்டுமைன் கழகம் என்றால் ஒரு பிலாசிக்கின்ற கழகம். இந்த கோல்டுமைன் கழகம் என்பது ஒரு முன்மாதிரியான ஒரு கழகம் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரியும். மற்றவர்கள் எமது கழகத்தின் செயல்பாடுகளை, எமது கழகத்தின் நடைமுறைகளை, எமது கழகத்தின் வேலை திட்டங்களை முன்னுதாரணமாக கொண்டு அவர்களின் வேலை திட்டங்களை செய்கின்ற ஒரு நிலை எமது கழகத்தின் ஒரு முன்னுதாரணத்தை உறுதிப்படுத்துகிறது. சொல்ல போனால் இந்த பிரதேசத்திலேயே ஒரு கோல்முடல் ஒரு கழகமாக எமது கழகம் காணப்படுகின்றது. மற்றும் சிறப்பாக செயல்பட்டு தற்பொழுது வரை தங்களுடைய நிகழ்வுகளை செவ்வனை செய்வதற்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய வீரர்கள் மற்றும் ஏனைய செயற்பாட்டாளர்கள், யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல தவற விடப்பட்டிருக்கின்றதோ அனைவருக்கும் நன்றி கூறுவதோடு, எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற
எங்களுடைய அழைப்பாளர்கள் இந்த வேளையில் வருகிறது எங்களை கௌரவப்படுத்தி சிறப்பித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த வேளையில் மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி சகல வீரர்களும் தரித்து நின்று செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நமக்கான நமது ஊடக மொழி TM நியூஸ்.